ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் செழிப்பா இருந்ததுனால ரொம்ப அழகா இருந்துச்சு. அவ்வளவு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பயங்கரமான காடு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டுல யாரோ ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தாங்க. அது கட்டான்ற ஒரு பூதம். ஏன்னா கட்டா பூதம் ஒரு சோம்பேறியான பூதம். அடடா, இந்த கட்டா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான். இவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு கட்டாவோட அம்மா அவனை திட்டிக்கிட்டே அங்க வந்தா. டேய் கட்டா, நீ திருந்தவே மாட்டியா? நீ ரொம்ப சோம்பேறி. உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்ல. ச்சே. கட்டாவோட அம்மா அவனை ரொம்ப திட்டியதால கட்டா ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தான். இந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த கிராமத்துல முத்தையா என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவரோட மனைவி செல்வி ரொம்ப அன்பான ஒரு குடும்ப தலைவி. செல்வி குடும்பத்துக்காக கடினமா உழைப்பாங்க. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. நாள் முழுவதும் செல்வி எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா அவங்களுடைய ஒரே பையனான சிவா ஒரு முழு சோம்பேறி. அம்மாவுக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பள்ளிக்கூடத்துக்கும் போகாம ஆத்தங்கரையில உட்கார்ந்து ஒரு நாள் பொழுது போக்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த வழியா வந்த செண்பகம் பாட்டி அவனை பாத்துட்டாங்க. வீட்டில செல்வி வழக்கம் போல மும்மரமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. செண்பகம் பாட்டி செல்வி கிட்ட சிவாவை பத்தி சொல்றதுக்காக செல்விய தேடி வந்தாங்க. செல்வி, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அவன் ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டு வானத்தை வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனை கண்டிச்சு வை அப்படின்னு சொன்னதும் செல்விக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவனை எப்படிதான் திருத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. இன்னைக்கு வரட்டும், உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நாள் பூரா சும்மா உக்காந்துட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த மாதிரி சிவா வீட்டுக்கு வந்தான். வாசலிலேயே காத்துட்டு இருந்தா சிவாவோட அம்மா சிவாவை பார்த்ததும் கோவமா திட்டினாங்க. ஏண்டா சிவா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா தினமும் இப்படி சும்மா ஊரை சுத்திக்கிட்டு வீட்ல எனக்கும் உதவி பண்ணாம தண்டமா இருப்ப? உங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இனிமே உனக்கு சாப்பாடே தரமாட்டேன். பட்டினியா இருந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு என்னோட அம்மா திட்டுனதும் சிவா ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டு தொழிலில் போய் பக்கத்தில் இருக்கிற காட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருந்தான். காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ இன்னொருத்தரும் அழுடிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா கடட்டா பூதம் இருந்துச்சு. 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து ஒருத்தரை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தாங்க. அட, பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கியே, நீ யாரு? நீ ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. என்னோட பேர் கட்டா. நான் பக்கத்து காட்டுல இருக்கிறேன். அது சரி, நீ யாரு? நீ ஏன் என்ன மாதிரி அழுதுகிட்டு இருந்த? என்னோட பேரு சிவா. நான் பக்கத்து கிராமத்துல இருக்கேன். என்னோட அம்மாவும் என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து அழுதுகிட்டே இருந்தேன். எங்க அம்மா என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருக்கன்னு சொல்றாங்க. இதுக்கு தான் இந்த அம்மா எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அட விடுப்பா, இந்த அம்மாங்களே இப்படித்தான். நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நம்மள வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கட்டா, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் இனிமே நண்பர்கள், சரியா? இப்போ ரொம்ப பசிக்குது, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா உன்னை பார்த்து எல்லாரும் பயந்துருவாங்களே, அப்ப என்ன செய்யறது? நீ ஒன்னும் கவலைப்படாத நண்பா. நான் எப்போ நினைக்கிறேனோ அப்பதான் மத்தவங்களால என்ன பார்க்க முடியும். அது வரைக்கும் நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் கட்டாவும் வீட்டுக்கு போனாங்க. சிவாவோட அம்மா ரொம்ப கோவமா இருந்தாங்க. எங்கடா போயிட்டு வர? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கோச்சிட்டு வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சா? அவங்க அம்மா பேசிட்டே இருந்தாங்க. சிவாவுக்கு கட்டாவ அம்மாவால பார்க்க முடியலன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணவே மாட்டேம்மா. இனிமே உங்களுக்கு நான் உதவியா இருப்பேம்மா. போதும், நிறுத்து. எப்ப பார்த்தாலும் இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற.
நீ எப்போ எனக்கு உதவியா இருக்கியோ அப்பதான் நான் உன்னை நம்புவேன். கட்டா, இனிமே என் கூடவே இந்த தங்கிக்கலாம். நம்ம இனிமே 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம், சரியா? கட்டா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் வந்துடு. கட்டா, நீ எங்க இருக்க? அம்மா இனிமே உன்னை திட்ட மாட்டேன் கட்டா. அப்படின்னு கட்டாவோட அம்மா பேய் அவனை காடு முழுசும் தேடினாங்க. சிவாவும் கட்டாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சிவா அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கட்டாவை கூட்டிட்டு போய் சந்தோஷமா இருந்தான். அப்பதான் ஊருக்குள்ள மரம் வெட்டும் 2 திருடர்கள் வந்தாங்க. பக்கத்துல இருந்த காட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டி விறகு கட்டைகளை விற்பதற்காக எடுத்துட்டு போனாங்க. சிவா எந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரம் பல 100 வருஷமா அந்த ஊர்ல இருந்துச்சு. நிறைய குருவிகளுக்கு அது வீடா இருந்துச்சு. எல்லாம மரங்களையும் வெட்டிட்டு போன அந்த திருடர்கள் அந்த பழமையான ஆலமரத்தையும் வெட்டுறதுக்காக வந்தாங்க. திருடர்கள் மரம் வெட்டுறத கட்டா பார்த்தான். அந்த ஆலமரத்தை காப்பாத்துறதுக்காக உடனே அந்த இடத்துக்கு போய் அதோட வாயிலிருந்து வலிமையான புயல் காற்ற வர வச்சது. அந்த புயல் காத்தத்தை பார்த்து பயந்த 2 திருடர்களும் ஓடி போயிட்டாங்க. கட்டா எங்க போனானே தெரியாததால கட்டாவோட அம்மா அவனை நினைச்சு அழுதுட்டு இருந்துச்சு. காடு முழுசும் தேடியும் அவன் கிடைக்கல. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் பார்க்கலான்னு அவனை தேடி போச்சு. திருடர்களை விரட்டியது யாருன்னு பாக்கறதுக்காக ஊர் மக்கள் வந்தாங்க. அப்போ கட்டா எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சான். மக்கள் எல்லாரும் கட்டாவை ஒரு பூதமா பார்க்கல, அவங்களோட ஊரை காக்க வந்த தெய்வமாகவே பார்த்தாங்க. எல்லாரும் கட்டாவுக்கு நன்றி சொன்னாங்க. அப்பதான் கட்டாவோட அம்மா பேய் அங்க வந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் கட்டாவை பாராட்டுறது நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. கட்டா, நான் இப்பதான் உன்னை நல்லா புரிஞ்சுகிட்டேன். நீ உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பானவன். நீ என்ன பெருமை அடைய வச்சுட்ட. ஒரு ஊருடைய பெருமைய காப்பாத்திருக்க. சரிவா, நம்ம காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதும், கட்டா, யாருமே நண்பனே, நம்ம கொஞ்ச நாள் பழகுனாலும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள் ஆயிட்டோம். நீ என்ன மறக்க மாட்டல்ல? நான் இனிமே உன்னை எப்ப பாப்பேன்? கவலைப்படாத நண்பா, நீ எப்போ நினைச்சாலும் உன் பக்கத்துல நான் வந்து நிப்பேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் உனக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன், சரியா? அப்புறம் கட்டாவுடன் நட்பு கிடைச்சதுனால சிவாவும் அம்மாவுக்கு உதவியா இருந்து நல்ல பையனா மாறிட்டான்.